சிறு சேமிப்புகளாகட்டும், கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் ஆகட்டும், இன்னும் நீங்க இந்த நிதி சார்ந்த எந்த ஒரு செக்டார் சொன்னீங்கனாலும் அது சீட்டு நிதியில் இருந்து தான் வந்ததுங்கிறதுக்கு சரியான உதாரணங்கள் பல இடங்கள்ல இருக்கு. இதே மாதிரி சீட்டு இது உலக நாடுகள்ல, மற்ற நாடுகள்ல இருக்கா? 28 நாடுகள் இன்னைக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி சீட்டு நடத்திட்டு இருக்காங்க. நிறைய இந்த சீட்டு நிறுவனங்கள் நிதி மோசடி அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு, அடிக்கடி பாக்குறோமே. என்ன காரணம்? பெரும்பாலும் ஐ கேன் சே ஈவன் 99% அதுக்கும் சீட்டு தொழிலுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இப்போ என் குரூப்ல ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸு சேரணும், யாருமே சிட்டு தேவையில்லை, எங்களுக்கு நீடே இல்லை, சேவிங்ஸா மட்டும் பண்றோம். கரெக்ட். அதுக்கான வாய்ப்புகளும் சிட்டுல இருக்கா? இருக்கு. நார்மலா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, எடிஷனலா 20 பேர் சேர்க்கிறோம் இல்லைங்களா, அப்பவே கொஞ்சம் ஜுடிஷியஸ் மிக்ஸா தான் பண்ணுவாங்க. நானே இல்லாத பட்டம் சேர்றேன், எனக்கே செக்யூரிட்டி இல்லைன்னா ஒரு பதிவு பெற்ற சிட்டு நிறுவனத்துக்கு வரேன், நான் ஏன் செக்யூரிட்டி தரணும்? நாங்க 4 வீட்டு கண்ணாடியில இல்லை சார், 6 வீட்டு கண்ணாடியில இருக்கோம், 6 பக்க கண்ணாடி. அதனால பப்ளிக்ல இருந்து பணம் வாங்கி அதை மாசம் எல்லாத்தையும் வாங்கி ஒருத்தர் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் வி ஸ்டார்டட் ஈவன் கோயிங் டு காலேஜஸ் அண்ட் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் அவங்களுக்கு பண்ணுறோம். சிட்டு என்ன நிறைய பேருக்கு தெரியல, அது ஆரம்பிச்சிருக்கிறோம். அது சீட்டு எடுத்து ஒருத்தர் பிளாட் வாங்கி வீடு கட்டுறாரு, வீட்டுக்கே நம்ம கம்பெனி பேரை தான் வச்சிருக்கிறோம். ஆஹா, எல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு அவங்க ஏதோ ஒரு டச் ஆயிடும். கிராட்டிடியூட உச்சம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல. எதற்காக இந்த நேர்காணல் அப்படின்னா, வர ஆகஸ்ட் 19 வேர்ல்டு சிட் ஃபண்ட்ஸ் டே. நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் நான் உட்பட சொல்கிறேன், இன்க்ளூடிங் மீ, இந்த சிட்டு தொடர்பாக சீட்டு தொடர்பாக ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. அது எனக்கு இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்டு சொல்லுவான், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு புரிஞ்சதே கிடையாது அது என்ன சிட்டு அப்படிங்கிறது. இது எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும். ஒரு பாரம்பரியமான ஒரு நிதி சேமிப்பு விஷயம், அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு நேர்காணல் தான் இந்த நேர்காணல். இந்த நேர்காணலில் என்னோட இணைஞ்சிருக்கிற 3 பேரையும் நான் அறிமுகப்படுத்திடுறேன். மரியாதைக்குரிய கிருஷ்ணபாரதி சார் வணக்கம், சிற்றர் சார் வணக்கம், உமாபதி சார் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் சிட் இண்டஸ்ட்ரியில் லெஜண்ட்ஸ் மாதிரி என்ன லெஜண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்ககிட்ட நம்ம சில கேள்விகள் உங்கள் சார்பாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நான் கேட்டு நீ கிளியர் பண்ணிக்கணும் சார். ஆமாம், அது ஏன்னா எனக்கெலாம் இன்னி வரைக்கும் சிட்டை பற்றி தெளிவாக புரிஞ்சதா சரித்திரமே இல்லை சார். இந்த ஏன்னா ஒருவேளை நான் பார்த்த ஆளுங்கள்லாம் அப்படியான்னு தெரில, இன்னைக்கு புரிஞ்சிடும். அதான் அதை பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். எல்லா விஷயத்துக்குமே ஒரு துவக்கம்னு ஒன்று இருக்கும்ல. நம்ம நாட்டில் சீட்டு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது, எவ்வளோ காலங்களாக இருக்குது, எதுக்காக துவங்கப்பட்டது? சீட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண்டமாற்று காலத்தில் ஏப்பா தென் தமிழகத்தில் அகில உலகத்துக்கே சேர்ந்து இந்த தொழில் நம்ம சுதேசிகளால் விவசாயிகள்னால உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த நிதி தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் உலகத்தில் உள்ள அனைத்து விதமான நிதி தொழில்களும் இதனுடைய பிரெயின் சைல்டுன்னு சொல்லக்கூடிய மூளை குழந்தைகள் தான். நீங்கள் வங்கிகள் ஆகட்டும், சிறு சேமிப்புகளாகட்டும், கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் ஆகட்டும், இன்னும் நீங்கள் இந்த நிதி சார்ந்த எந்த ஒரு செக்டார் சொன்னீங்கனாலும் அது சீட்டு நிதியில் இருந்து தான் வந்ததுங்கிறதுக்கு சரியான உதாரணங்கள் பல இடங்கள்ல இருக்கு. இது ஆரம்பத்தில் நீங்கள் பண்டமாற்று காலத்தில் பொருட்களை ஒரு சந்தாவா செலுத்தி அதிலிருந்து துவங்கி நாணய மாறும்போது அது இந்த தொழிலும் நாணய நுட்பத்துக்கு மாறி இன்றைய அளவில் நாணயத்தில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு திடீர்னு இது பொருள் எப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் வரலாம். அது இன்றைய சீட்டு சட்டத்தில் கூட அந்த பொருளை வச்சு சீட்டு நடத்தலாம்ங்கிற ப்ரொவிஷன்ஸு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறது. அது ஒரு சரியான எவிடன்ஸாக இருக்கு. அப்போ சீட்டினுடைய முதல் அடிப்படை தென் தமிழகம் தான். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம ஆளுங்க தான் வேற லெவலில் ஆரம்பத்தில் உலகத்திலேயே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சது தென் தமிழர்கள். பண்டமாற்று முறை ஆரம்பிச்சு அது பணமாக மாறுறப்ப இருக்கு நம்மகிட்ட சீட்டுங்கிறது. இதே மாதிரி சீட்டு இது உலக நாடுகளில், மற்ற நாடுகளில் இருக்கா? 28 நாடுகள் இன்னைக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி சீட்டு நடத்திட்டு இருக்காங்க. அந்த இதில் இந்தியாவில் தான் முதல்ல சிட் ஃபண்ட்ஸுக்குன்னு இதனுடைய தேவை, இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி 1930 கொச்சின் குறியாக்டுன்னு முதல்ல ஒரு சட்டம் வந்தது. அதிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் பல மாநிலங்கள் சட்டங்களை உருவாக்கினாலும் கூட இதோட முக்கியத்துவத்தை கருதி இன்றைக்கு அகில இந்திய அளவில் இந்திய
சீட்டு சட்டம்னு சொல்லிட்டு 1982 வருஷம் மத்திய சீட்டு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை வந்து இன்னைக்கு அமல்படுத்தி நடத்திட்டு வருது. அதை போலவே இன்றைய அளவில் அதை தொடர்ந்து 1971ஆம் ஆண்டு சிங்கப்பூர் நாடு வந்து சிங்கப்பூர் சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட்னு அங்கே இருக்கு. அதே மாதிரி யுனைடெட் கிங்டம்ல வந்து இதே மாதிரி சீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு சட்டம் இருக்கு. இப்போ வந்து சார் சீட்டு கட்டுறாங்க, நான் ஒரு கஸ்டமராக சேர்றேன், அது முறைப்படி பதிவு பெற்ற நிறுவனமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதில் நம்ம பதிவு பெற்ற சிட் ஃபண்டு தான் சார் பாதுகாப்பானது. அதுதான் அது இன்னைக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பதிவுத்துறை தான் கவர்னிங் பாடி. அதனால இப்போ நம்ம ஒரு சீட்டு பதிவு பண்ணியிருக்காங்கிறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் TN அதில் போய் பார்க்கலாம். தமிழ்நாடு நமக்குள்ள பதிவுத்துறை ஆஃபீஸ்லேயும் போய் நம்ம கம்பெனியை பற்றி விசாரித்து அந்த குரூப்பை பற்றி கேட்டால் அவங்க ஒரு நாமினல் ஃபீஸ் வச்சுருக்காங்க. அது பணம் கட்டினா நம்ம அந்த மெம்பர் யாருங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு குரூப்புமே பதிவு பண்ணி தான் நடத்தணும். இப்போ பதிவு பண்ணாமல் இப்போ அவங்க பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது நம்ம பதிவுத்துறைக்கு போனாலே தெரிஞ்சிடும். ஆமாம், போக வேண்டியதே இல்லை, வெப்சைட்ல பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இப்போ பதிவு பண்ணாத சீட்டு நிறுவனங்களில் போடுறதுல என்ன நமக்கு பிரச்சனைகள் சார்? ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் தொழில் பண்ணுற மாதிரி தான். சரி, நான் பண்ணல, கேட்குறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் இஸ் இல்லீகல், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. அப்போ பதிவு பண்ணாதுன்னு கொஞ்சம் மைல்டாக சொல்கிறோம். ஆக்சுவலாக புரியுது. இப்போ டாக்டர்னா போலி டாக்டர்னு சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி இது போலீஸ் பதிவு பெறாத சீட்டுகள் தான் சொல்கிறோம். அவ்வளோதான். என்னென்ன சார் அங்கே கவர்னிங் அதுக்கு ஒரு ரெகுலேஷன் பாடி கிடையாது. சீட்டு நடத்துகிறவர் நமக்கு தெரிஞ்சவர் நல்லா கூட இருக்கலாம், அவரும் நல்ல ஆளுகள் தான் உள்ளே சேர்க்குறாரு. இஃப் சம்திங் கோஸ் ராங், ஒரு 4 பேர் கட்ட முடியல, ஒரு ஆள் கட்ட முடியல, ஒரு பணத்தை வச்சு கட்டிடுவார். 4 பேர் 3 பேர் ஃபெயில் ஆனால் இவர் நிலைமையே போயிடும் இல்லைங்களா? அப்போ இவராக ஃபெயில் ஆனார்னா இருக்கிற 20 பேரும் ஃபெயில் ஆயிடுவாங்க. பாதுகாப்புங்கிறது சுத்தமாக கிடையாது. இன்னொன்று, ஏதாவது தப்பு நடந்தால் யார்கிட்ட போய் முறையிடுவீங்க? அதுக்கும் வழி கிடையாது. ஏன்னா ரிஜிஸ்டர் தப்பு, ஆனால் வெளியில் போய் சொல்லவும் முடியாது. ரிஜிஸ்டர் ஆகாதனால நம்ம எங்கேயும் முறையிடவும் முடியாது, முறையிட்டா அதுக்கான சொல்யூஷனும் கிடையாது, எங்கேயும் போய் சொல்லவே முடியாது. ஏன்னா நடந்ததே தப்பான வேலை, அதை போய் வெளியில் சொல்ல முடியாது இல்லைங்களா? எங்கேயும் ரெமடி கிடைக்காது. இதில் வந்து நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு. இது தொடர்பாகவே அடுத்த கேள்வி சார். இந்த நிறையா இந்த சீட்டு நிறுவனங்கள் நிதி மோசடி அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு, அடிக்கடி பார்க்குறோங்க. என்ன காரணம்? பெரும்பாலும் ஐ கேன் சே ஈவன் 99% அதுக்கும் சீட்டு தொழிலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம் முன்னாடி பார்த்தா கூட கல்கட்டா தான் ஃபேமஸ். ரோஸ் வேலி, சஹாரா, அது மாதிரிலாம் நிறைய கம்பெனிஸ் போச்சு. எல்லா கம்பெனி பேப்பர்லேயும் சீட்டு கம்பெனி மோசடின்னு தான் எழுதியிருப்பாங்க. இப்போ திடீர்னு யாராவது ஒரு ஊரில் போய் ஒரு டவுனில் ஒரு ஸ்கீம் போட்டுருவார். மாதம் இவ்வளோ கட்டுங்க, 5ஆவது மாதம் கொடுக்கணும் கொடுத்துருவேன், இல்லை அடுத்த தீபாவளிக்கு உனக்கு இவ்வளோ கூட கொடுப்பேன், 100 ரூபா கட்டினா 500 ரூபா பொருள் கொடுப்பேன். இது எல்லாத்தையும் ப்ராப்ளம் வரும்போது சீட்டு மோசடி தான் பத்திரிகைகளோ டிவிலையோ சொல்ல ஆரம்பிக்கும். அது கன்வே ஆகிறது மக்களுக்கு. இந்த சீட்டு அது சீட்டுங்கிற வார்த்தையே இன்ஃபேக்ட் அவங்க யூஸ் பண்ணவே கூடாது. சிட்டு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சிட்டு அவங்க வார்த்தையை யார் யூஸ் பண்ணலான்னா அந்த சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் படி யார் தொழில் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த வார்த்தையை பேரில் யூஸ் பண்ணலாம். அவங்க பண்ணலைன்னா அஃபென்ஸு, மற்றவங்க அவங்க பேரில் சேர்த்துக்கிட்டாலும் அஃபென்ஸ். ஸோ அந்த திட்டங்கள் எதுக்குமே இந்த பொன்சி ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லுவீங்கல்ல, ப்ரைஸ் மணி, லாட்டரி, இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பேராக இது ஆயிடுச்சு. தீபாவளி சீட்டு, ஏழை சீட்டு, தீபாவளி சீட்டு, எல்லாமே பலகார சீட்டு போடுறாங்க, பட்டாசு சீட்டு போடுறாங்க. இப்பதான் சீட்டுங்கிற வார்த்தை வந்து யாரு சீட்டு நடத்துறீங்களோ அவங்க தான் பயன்படுத்தணும், எல்லாரும் பயன்படுத்தக்கூடாது. எக்ஸாக்ட்லி. இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீட்டுக்கும் பதிவு இருக்கு. கம்பெனிக்கு மட்டும் இல்லை, கம்பெனி ஃபார்ம் பண்றீங்க, கம்பெனி சைட்ல கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துருது. நான் இன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் சீட் தொடங்குறேன், அதுக்கு பதிவு வேணும். ஒரு மாசம் கழிச்சு 5 லட்ச ரூபாய் ஒரு சீட்டு தொடங்குறேன், அதுக்கும் பதிவு பண்ணணும். இந்த ஒவ்வொரு எவ்ரி ஸ்கீம் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியா? கம்பெனி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால எவ்வளவு ஸ்கீம்ல போட முடியாது. இல்ல, ஒவ்வொரு சீட்டுக்கும் அந்த சீட்டினுடைய வேல்யூக்கு செக்யூரிட்டி கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ டெபாசிட் 100% டெபாசிட் கொடுத்து, ஈவன் பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து நம்ம பப்ளிக் பண்ற டெபாசிட் கூட பேங்க் வந்து 25% தான் வந்து செக்யூரிட்டியா ரிசர்வ் பேங்க்ல டெபாசிட் பண்ணுது. ரெண்டு சேர்ந்து CRR எல்லாம் சேர்ந்து 25%. ஆனா சிட்டு கம்பெனி ஒவ்வொரு குரூப் இப்போ 10 லட்ச ரூபா சீட்டுனாலும் சரி, 1 லட்ச ரூபாய்னாலும் ஒவ்வொரு குரூப்புக்கும் 100% செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கும். நாங்கள் ரெஜிஸ்டார் பேருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்து கொடுக்கணும். இப்போ 1 லட்ச ரூபா சீட்டுன்னு வச்சுக்கோங்க, நான் உதாரணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஒரு 10 பேர் அந்த இதில் சேர்றாங்க, அப்போ நீங்கள் 10 லட்ச ரூபாய் கட்டிடணுமா? 1 லட்ச ரூபாய் கட்டுறோம். 1 லட்சம் ரூபாய் 10 × 10,000 அப்படி. ஏன்னா அவங்க ஒரு தடவை ஒரு தவணை கட்டுறது வந்து
சார் சொல்ற மாதிரி 1 லட்சம் தான் டோட்டலா. அந்த 10 பேரோ 20 பேரோ 100 பேர் எத்தனை பேர் சேர்ந்தாலும் ஒரு தவணைக்கு சேர்றது அந்த 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சீட்டுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் நாங்க செக்யூரிட்டியா கட்டிடுறோம். அது எவ்வளவு சேஃப்னா சார், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். ஒவ்வொரு மாசமும் கலெக்ட் பண்றோம், ஒரு ஆள் சீட்டு எடுக்கிற அவர் கொடுத்துறோம். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கம்பெனி கிட்ட அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கும்? ஒரு தவணை தான் இருக்கும். ஆமாம், அந்த ஒரு தவணைக்கு இணையான தொகையை தான் ரெஜிஸ்டார் கிட்ட வச்சிருக்கிறோம். ஸோ நம்மகிட்ட கையாளுற மொத்த பணத்துக்கு இணையான தொகை ரெஜிஸ்டார் கிட்ட இருக்கு. அவர் எப்போ கொடுப்பாருன்னா அந்த பீரியட் ஃபுல்லாக முடிஞ்சு 10 மாதம் 20 மாதம் சீட்டு இருக்கும், முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆனதான் திருப்பி கொடுப்பார். இப்போ என்னோட 2வது கேள்வி அடுத்த வர கேட்க வந்த கேள்விக்கு ஆன்சர் நீங்கள் பாதி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பெற்ற சீட்டுலாம் எவ்வளோ பாதுகாப்பானது அப்படின்னு கேட்கலாம் வந்தேன். அது ஆல்மோஸ்ட் நீங்கள் நெருக்கி முடிச்சுட்டீங்கன்னு சொல்லலாம். கரெக்டு தான். மாதம் யார் யாருக்கு ஏலம் கொடுத்துருக்கோங்கிறத கூட நாங்கள் மினிட்டாக அவங்களுக்கு ரெஜிஸ்டார் ஃபைல் பண்ணணும். இந்த மாதம் நான் யாருக்கு கொடுத்துருக்கேங்கிறது எல்லாம் முடிச்சு 25 மாதம் நான் எல்லாரோட பேமெண்ட் வவுச்சரை கொண்ட ரிஜிஸ்டார்ட்ட காமிச்சா தான் அந்த எஃப்டியே திருப்பி எங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு வரிசையாக சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் பதிவு தேவை, பதிவு வாங்கணும். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லைங்களா? சிட் இஸ் பேசிக்கலி an அக்ரிமெண்ட் எங்கள் கம்பெனிக்கும் அதில் சேர்ற உறுப்பினர்களுக்கும். அந்த அக்ரிமெண்ட்டையும் ரெஜிஸ்டார் அப்ரூவ் பண்ணணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆள் சேர்க்கணும். ஆள் சேர்த்ததுக்கப்புறம் லிஸ்ட் எடுத்து போய் கொடுக்கணும். லிஸ்ட்டு கொடுத்தா அவர் கமென்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பார். அது வந்ததுக்கப்புறம் தான் ஆப்ஷனே ஆரம்பிக்கலாம். செகண்ட் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு மாதமும் ஒரு சொன்ன மாதிரி ஆப்ஷன் நடத்தும் போது எத்தனை பேர் வந்தாங்க, யாரெல்லாம் கேட்டாங்க, எவ்வளவு கேட்டாங்க, யாருக்கு நம்ம சீட்டு கொடுத்தோம், அது எவ்வளோ கழிவுத்தொகை போச்சு, அதில் கம்பெனிக்கு ஊதியமாக எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், பேலன்ஸை டிவைட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் இல்லைங்களா? அது எவ்வளோ இதுவும் ரெக்கார்ட் பண்ணி போன மாதம் சீட்டு எடுத்தவருக்கு எப்போ பணம் கொடுத்தோம் அதையும் அதில் எழுதி இதையும் மாதம் அவர் ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி கேபிட்டல் அடிக்குவசின்னு சொல்லுவோம், ஃபைனான்ஷியல் டீலிங்ஸ் எல்லாம். இவ்வளோ கேபிட்டல் இருந்தால் இவ்வளோ தான் பிஸ்னஸ் பண்ணலாம். எங்களுக்கு பொறுத்த மட்டும் கேபிட்டல் 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். அது மீனிங் என்னென்னா, நான் எத்தனை குரூப் வேணாலும் தொடங்கலாம். அந்த குரூப்னுடைய டோட்டல் சம் நீங்கள் சொன்னீங்களே 1 லட்சம் 5 லட்சம் டோட்டல் பண்ணால் 1 கோடிக்கு மேலே வரக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். 2வது, சீட்டு தொழிலில் ஈடுபட்டுக்கிற கம்பெனி எதுவுமே மற்ற தொழிலில் பண்ணக்கூடாது. ப்ரொஹிபிஷன். நம்ம ஊர்ல இந்த அன்ரிஜிஸ்டர்ட் சீட் நடத்துற அத்தனை பேருமே பல வேலை பண்ணிட்டு ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. இது கூட ஒரு டிஸ்டிங்ஷன் பாயிண்ட் நீங்க சொல்லிக்கலாம். அதான் சார், நிச்சயமா எல்லாரும் பண்றாங்கன்னா சீட்டு இல்லைன்னு அர்த்தம். அப்படியா? அவ்வளவுதானே. ஃபைனான்ஸ்னு போட்டாலே சீட்டு கிடையாது. அப்ப மக்களே நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒரு சிட்டு நடத்துறீங்கன்னா வேற என்ன வேலை பாக்குறீங்கன்னு இயல்பா கேளுங்க. இன்னொரு வேலையை சொன்னோம்னா அங்க நமக்கு வேலை இல்லைன்னு வெளில வந்திருக்கு. கரெக்டா சார்? கரெக்ட். அவங்ககிட்ட டைரக்டாவே பதிவு பண்ணிருக்கீங்களா, பதிவு நம்பர் என்னன்னு கேட்கலாமே. கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். கேட்டோன்னா போயிட்டு வாங்கன்றுவாங்க நினைக்கிறேன். இல்லைங்க தெரியாம வந்துட்டேங்க, நான் சீட்டு நடத்துறேன். நிறைய எனக்கு ஒரு ஜென்ரலா எல்லாருக்குமே சிட்டு போடுற எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கு. சிட்டுங்கிறது சேமிப்பா, முதலீடா, கடனா? சேமிப்போட இணைந்த தேவைக்கு கடன். கமல் சார் சொல்றோம், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தா நல்லா இருக்கும். இல்ல இது உங்களுக்கு தேவை ஏற்படும் வரைக்கும் சேமிப்பு, அருமை. தேவைக்கு கடனா மாத்திக்க கூடிய ஒரே உலகத்திலேயே ஒரு செக்டார் இருக்குன்னா சிட்டு மட்டும்தான். தேவை இல்லாத வரைக்கும் அந்த கடன் நீங்க பார்த்த வேண்டிய அவசியமே இல்லை. சேமிப்பாவே அந்த ஸ்கீம் முடிகிற வரைக்கும் நீங்க சேமிப்பாவே கொண்டு போகலாம். இது ஒரு யூனிக் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று சேமிப்பாக இருக்கும், இல்லை முதலீடாக இருக்கும், கடன் வாங்குறதா இருக்கும். ஆமாம். இந்த சேவிங்கையும் பாரோயிங் கம்பைன் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூனிக்னு சொல்கிறோம். அதனால தான் யூனிக் சொல்கிறோம். பேசிக்கலி சேவிங்ஸ் தான். ஒவ்வொருத்தரை மாதம் இவ்வளோ சேவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வலியுறுத்துகிறோம். அவருக்கும் ஒரு பாதுகாப்பான சேமிப்புக்கு இங்கே வராங்க. ஓகே. என்ன மற்ற சேமிப்பு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு ஆர்டிலையோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இப்போ கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கட்டி முடிஞ்சு மெச்சூரிட்டி பின் ஆனதுக்கப்புறம் வட்டியோட திரும்ப கிடைக்கும். சீட்டில் என்ன லாபம்னா, 2வது மாதத்துலேருந்தே இல்லை முதல் மாதத்துலேருந்தே கூட எப்போ வேணும்னாலும் உங்களுக்கு சீட்டு தொகை எடுக்கிறதுக்கான ஒரு உரிமை உண்டு, வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம எப்படின்னா 1 இயர் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும், அங்கே வெயிட் பண்ண வேண்டாம், இங்கே பண்ணிக்கலாம். இன்னொன்று, ஆனால் நடுவில் பிரேக் பண்ணி எடுக்கிறப்ப அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கா? நிச்சயமாக. யார் எடுப்பாங்கன்னா சார், இப்போ மாதம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, 10,000 ரூபாய் 20 மாதம் 2 லட்சம் ரூபாய் வந்துருக்கு. சரி, நான் ஆரம்பத்தில் என்னால் 10,000 ஸ்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதால தான் சேர்றேன். ஏதோ ஒரு பர்பஸுக்கு எனக்கு உதவும். ஒரு 4 மாதம் கழிச்சு ஒரு தேவை வந்துடுச்சு, எடுக்கணும், போய் எடுக்க போகிறேன். அப்போது இந்த சீட்டு தொகை 2 லட்சம் மாதம் சேருது இல்லைங்களா, அதை ஏலம் விடுறாங்க. ஏலத்துக்கு என்னென்னா, யார் எவ்வளோ தள்ளி எடுக்கிறீங்க, அதிகபட்சமான தள்ளுத்தொகையை யார் ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, நான் எடுத்துக்கலாம். அப்படி தள்ளி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட்டில் பேங்க் லோனை தவிர வேறு எங்கெல்லாம் நீங்கள் போய் கடன் வாங்கினாலும் இதை விட அதிகமாக தான் இருக்கும். இல்லை தலைகீழாக அங்கே வாங்குறத விட இது கம்மியாக தான் இருக்கும்.
இப்ப சிட்டு தள்ளி எடுத்தாலும் லாபம், எக்ஸாக்ட்லி. அதுல சேவிங்ஸா வச்சிருக்கிறவங்களுக்கும் லாபம். பாரோ பண்றவருக்கு ரெண்டு பேருக்குமே லாபம். ரெண்டு பேரும் உள்ள சேவிங் இருக்கிற பண்றவருக்கு என்னன்னா கடைசி மாசம் வரைக்கும் வெயிட் பண்றாருன்னா பேங்க் ஆர்டியிலயோ கிடைக்கிறத விட எஃப்டிஆர் வட்டி கிடைக்கும். எஃப்டிங்கிறது ஒன் டைம் போட்டுருவோம். ஆமா, அதோட இதை கம்பேர் பண்ண முடியும். ஆமா, உண்மை. இது மாசம் மாசம் கரெக்ட். ஸோ ஆர்டி கிடைக்கிற வட்டியை விட அதிகமாக கிடைக்கும். நீங்க இன்னொரு வார்த்தை கேட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல ஃபியூ மந்த்ஸில் வாங்கும்போது பாரோயிங் ஆயிடுது. யூ கெட் அட் எ காம்படிட்டிவ் ரேட். கடைசியில் வெயிட் பண்ணி எடுக்கிறவருக்கு சேவிங் ஆயிடுது. அதில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அப்போ நடுவில் எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல நீங்க நோ காஸ்ட் பாயிண்ட் டச் பண்றீங்க. கரெக்டா? அந்த பாயிண்ட்ல ஒரு 2 months முன்னாடியோ 2 months முன்னாடி எடுத்தீங்கன்னா either it is zero cost or a very nominal cost. அந்த பணத்தை எடுத்து நீங்க என்னோட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவரவர் மனநிலை சூழ்நிலை தகுந்த மாதிரி எக்ஸாக்ட்லி உதவி பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. சிம்பிளா யோசிச்சோம்னா அதான் சரியான விடைன்னு நினைக்கிறேன் நான். நாங்க அடிக்கடி சொல்றது இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பேசுவாங்க இல்லையா, எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுக்கு என்ன தெரியுமா, இது சிஸ்டமேட்டிக் சேவிங்ஸ் பிளான். ஆஹா, அது எஸ்ஐபி, இது எஸ்எஸ்பி. அருமையா இருக்கு. நீங்க ஏன் இப்படி விளம்பரமே பண்ணல சீட்டு சார்பா? பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கூட பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வெளில மக்களுக்கு சொல்லுங்க, நல்லா இருக்கு. இந்த மாதிரி டேர்ம் தானே உங்களுக்கு தேவை இல்லையா? என்னைக்குமே வந்து ஏமாத்துறவன் டேர்ம் கரெக்டா சொல்றான், நல்லது பண்றவங்க டேர்ம் கரெக்டா சொல்ல மாட்டேங்குது. இப்ப நிதி சேவையில வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பேங்க் இருக்கு, வங்கிகள் இருக்கு. இப்ப வங்கி சாரா நிதி நிறுவனங்களும் இருக்கு, இதுல வந்து கடன் கொடுக்குற நிறுவனங்கள் இருக்கு. இதுல உங்களோட ரோல் என்ன? ஸோ நாங்கள் இருக்கிறது ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஏரியா தான். ஆர்பிஐ எங்களை வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நாங்களும் என்பிஎஃப்சி தான், நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் தான். நீங்கள் சொன்ன பேங்க் என்ன பண்ணுதுன்னா மக்கள்கிட்ட சேமிப்பை திரட்டுறாங்க, தேவையான மக்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. சில நேரங்களில் அரசு தலையிட்டு இந்தந்த செக்டாரை வளர்க்கணும், இதை முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க் கொடுக்குறாங்க. அதில் போகுது. ஸோ ஒரு டைரக்ஷன், எக்கனாமிக்கு ஒரு டைரக்ஷன் காட்டுறது, ப்ளஸ் கடன் கொடுக்குறாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனி சொன்னீங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியில் பெரும்பாலும் இப்போ ஆர்பிஐ வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு பர்மிஷன் யாரையும் கொடுக்கறது இல்லை, ரொம்ப ரேர், பழைய கம்பெனிஸ் தான். அவங்க நிதி திரட்டுறது வந்து ஈக்விட்டியாக திரட்டுறாங்க, இல்லை டிபென்ச்சர்ஸ் மூலமாக திரட்டுவாங்க. இந்த பணத்தையும் கடன் தான் கொடுக்குறாங்க. நிறைய கடன் கொடுக்குறாங்க, ஹவுசிங் கடன் கொடுக்கலாங்க, ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க, ஜுவல் லோன் கொடுக்குறாங்க, என்னோடனும் கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரு பக்கம் சேமிப்பை திரட்டுறாங்க, இன்னொரு பக்கம் கடன் தேவை. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 20 பேர், நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான், 10,000 20 பேரை சேர்க்குறோம், மாதம் 2 லட்சம் வருது. ஸோ பேசிக்கலி இவங்க எல்லாருமே சேவ் பண்ண தயாராக இருந்தவங்க தான். ஸோ சேவிங்ஸை வேர் மொபிலைசிங். மார்க்கெட்லேயே பேங்க்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் தவிர சின்ன சேவிங்ஸை வாங்குறது நாங்கள் மட்டும்தான். மாதம் 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட வாங்குகிறோம். சேவிங்ஸ் பொருட்கள் நாங்கள் தான். என்பிஎஃப்சிஸ் பெரும்பாலும் இப்போ சேவிங்ஸ் பக்கம் போகிறது இல்லை. இந்த பணத்தை யார் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த 20 பேருக்குள்ளே யாருக்கு தேவை இருக்கோ அவருக்கு அந்த பணத்தை கொடுக்குறோம். ஸோ ஐ எம் மொபிலைசிங் சேவிங்ஸ் and lending the pooled money to one person in the group who is in need of money. Super. So basically banking service பண்றதா நானும் பண்றேன். I cannot call myself a bank சொல்ல வழிய புரியுது. அங்க சேவிங்ஸ் மொபிலைஸ் பண்றேன், தேவை இருக்கணும் கொடுக்குறோம். இதான் நாங்களும் பண்றோம். என்பிஎஃப்சி பண்றது அதான். அவங்க பண்றது மைக்ரோ ஃபைனான்ஸ்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ன பண்ணுது, ஒரு குரூப்பை உருவாக்கி அந்த குரூப்பு கடன் கொடுக்குறாங்க. இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் தானே சார் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் செக்டாரா போறாங்க? இல்ல, ரெண்டுமே வேற. அதான் ரெண்டு வேறயா? டெவலப்மென்ட் வேற. அதனுடைய அடுத்த ஸ்டெப். மைக்ரோ ஃபைனான்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா சார் குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு கடன் கொடுக்குது. ஏன்னா அந்த விளிம்புநிலை மக்களோ இல்ல ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கோ உதவணும், பேங்க்ல போனா ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குங்கிறதால அந்த மகளிர் சுயஉதவி குழுக்கள் அவங்களுக்கு அங்க குரூப்பை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. குரூப்ல 20 பேர் இருந்தா 20 பேருக்கு ஒரு ஆளை ஹெட்டை போட்டு அவங்க கட்டினா தான் அடுத்த கடன் கொடுக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய எல்லா ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்கும் இங்கே இருக்கும். அதெல்லாம் சொல்ல வரேன். அதான் நான் ஒன்றா கேட்குறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் குரூப் ஃபார்ம் பண்ணுறோம், அதே நடவடிக்கை தான். அதே தான் குரூப்ல சேவிங்ஸ் மொபிலைஸ் வந்து ஹெட்டுங்கிறது கம்பெனி தான். இன்ஃபேக்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ்ல சேவிங்ஸே கிடையாது, லெண்டிங் மட்டும். ஆமாம், அது மட்டும் தான். நாங்கள் சேவிங்ஸ் அவங்ககிட்டயே இப்போ வாங்குறோம், பணத்தையும் அவங்களே கொடுக்குறோம். அங்கே எல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது, எங்களுக்கு ஜிஎஸ்டி உண்டு. அது வருவோம். கோஆபரேட்டிவ் பாடிஸ் இருக்கு, அதோடையும் கம்பேர் பண்ணலாம். கோஆபரேட்டிவ் பாடிஸ் ஜென்ரலாக இந்த பிரின்சிபல் சொல்லுவாங்க, ஆல் ஃபார் ஒன் அண்ட் ஒன் ஃபார் ஆல்னு சொல்லுவோம் இல்லைங்களா. எல்லாரும் சேர்ந்து பணத்தை கொடுத்துட்டு கொடுக்குறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், 20 பேர்கிட்ட சேமிப்பை திரட்டுறோம், ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம். அந்த ஒரு ஆள் எவ்வளோ தள்ளி எடுக்கிறாரோ அந்த பணத்தை பெனிஃபிட் எல்லாருக்கும் தான் போதைக்கு. இதுதான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்னேன், கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் ஆல்சோ இஸ் பிரிங் சேஞ்ச். ஆமா 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 ஆமா
ஆனால் இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்குற இதுக்கு அதுக்கு இல்லையா? எல்லா நிதி சேவைகள் என்ன பண்ணாங்க சார், நிதி சேவைகளே ஜிஎஸ்டிக்கு அப்பாற்பட்டதுன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. நம்மளும் அந்த கீழே தான் சொன்னீங்க. அதுதான் குழப்பமே. இப்போ என்ன தெரியுங்களா, எங்களுக்கு ஒரே பிரச்சனை எங்கே வந்ததுன்னா, நிதி சேவைகள் அவங்களுக்கு சேவைக்கு பெறுகிற ஊதியத்துக்கு பேர் இன்ட்ரெஸ்ட். பேங்க்லேயே ஆகட்டும், ஃபைனான்ஸ் கம்பெனி ஆகட்டும், மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆகட்டும், கோஆபரேட்டிவ் ஆகட்டும், அதை கிளியராக எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வாங்குறதுக்கு சட்டத்தில் 3 பேர் சொல்லியிருக்காங்க. கமிஷன் சொல்லலாம், ஃபீஸ்ன்னு சொல்லலாம், ரெமுனரேஷன் சொல்லலாம். பாப்புலரான வேர்டு கமிஷன். எங்கேயோ யாருக்கும் எந்த குழப்பாச்சு, இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸம்ட், கமிஷன் இஸ் நாட் எக்ஸம்ட்னு மைண்டுக்கு வந்துருக்கு. அதனால எங்களுக்கு ஜிஎஸ்டி உண்டு. அதை இப்போ சொல்லியிருக்கிறோம் அரசாங்கத்துக்கிட்ட. அவங்களும் இந்த வாதத்தை ஏற்றுன்னு இருக்காங்க. நாம ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறோம். கட்டாயம் எங்களுக்கு விலக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த செக்டார் கீழே அதே தான், ரொம்ப சிம்பிள். இப்போ சிட்டு தேவையான இப்போ யாருமே எடுக்கலன்னு வச்சுங்க. வெரி குட். இப்போ என் குரூப்பில் ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸு சேரணும். யாருமே சிட்டு தேவையில்லை, எங்களுக்கு நீடே இல்லை, சேவிங்ஸாக மட்டும் பண்ணுறோம். கரெக்ட். அதுக்கான வாய்ப்புகளும் சிட்டில் இருக்கா? இருக்குது. நார்மலாக கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா சார், எடிஷியலாக 20 பேர் சேர்க்குறோம் இல்லைங்களா, அப்போவே கொஞ்சம் ஜுடிஷியஸ் மிக்ஸாக தான் பண்ணுவாங்க. சேவிங்ஸ் பண்ணுறவங்களையும் பண தேவைகளும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் மினிமம் என்ன கமிஷன் இருக்கோ 5% மினிமம் எப்போவுமே தள்ளுபடி இருக்கும். அதிகபட்சமாக 30% வரைக்கும் இருக்கலாம். 40க்கு மேலே சட்டத்தில் வழிகள். அந்த மினிமத்தில் போட்டு யாருக்கு வருதோ அவங்களுக்கு கொடுத்துரும். அப்போ வந்து உங்களுக்கு அப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா சார்? அப்படி வரும்போது ஹிஸ்டரியில் நாங்கள் ரொம்ப அந்த மாதிரி அதெல்லாம் 60s எங்களுக்கு வந்திருக்கு சார். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரெமடின்னு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செக் பாயிண்ட் வச்சு பண்ணியிருக்கோம். 60s வந்திருக்கு. 1960s ஃபாதர் ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி சீட்டை வந்து உட்காந்து யாருமே வேண்டான்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அல்டிமேட் லூசர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ். சேவர்ஸ்னு சொல்லும் போது அந்த சேவிங் உண்டான பெனிஃபிட் கிடைக்காம இல்ல. கரெக்ட். இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த மிக்ஸ் பண்ண பூலிங் பண்றது தான் சிட் ஃபண்ட் கம்பெனியினுடைய சக்சஸ். புரியுது. இன்னொன்று பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லை, இதை எடுத்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, அதுல உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஆரம்பிச்சிருந்தாங்க, பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு, நடுவில் பணத்தை எடுங்க, எங்கேயுமே வேண்டாம், பேங்க் எஃப்டியில் கொண்டு போய் போடுங்க, இதுவும் அந்த 2 இன்கம் சேர்ந்து அவங்களுக்கு 10% மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரிலாம் திங்க் பண்ணி பண்ணலாம் சார். இப்போ நம்மளுக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், நான் வந்து வாடிக்கையாளராக சேர்றேன், முதல் மாதம் தவணை இவ்வளோன்னு சொல்லிடுறீங்க, நம்ம கட்டிடுறோம். அது 20 மாதம் ஸ்கீம்னா அடுத்தடுத்த மாதம் இவ்வளோங்கிறத ஒரு அட்டவணையாக நம்ம அந்த தொகையை நம்ம எந்த சிட்டு தரதில்லை. பேசிக்கலி என்னென்னா சார், நீங்கள் சேரும்போதே 10,000 ரூபாய் சீட்டு 20 மாதம் கட்டணும். 10,000 வந்து மாதத்தவணை, 20 மாதம் கட்டணும், 2 லட்சம் சொல்லிடுறோம். சரி. ஸோ நீங்கள் கட்ட வேண்டியது 10,000 தான். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி. எவ்ரி மந்த் நீங்கள் கட்டுறது 10,000 தான். நான் வந்து ஏலம் விடும்போது கழிவுத்தொகை இருந்துச்சுன்னா அதை கழித்து மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கணும், மெம்பர்ஸுக்கு கொடுக்கணும். மெம்பர்ஸுக்கு மறுபடியும் நான் தனித்தனியாக கொண்டு போய் கொடுக்குறத விட அடுத்த மாதம் நீங்கள் கட்டும்போது அதை கழித்து கட்டும்போதுன்னு சொல்கிறேன். 2 ப்ராசஸ். ஒன்று, நீங்கள் கமிட் பண்ணுறீங்க, மாதம் நான் 10,000 ரூபாய் தொடர்ந்து 20 மாதத்துக்கு கட்டிடுவேன், அது நீங்கள் பண்ணிடணும். சரி. ஏலம் விடும்போது கழிவுத்தொகை இருந்துச்சுன்னா அந்த கழிவுத்தொகையை பங்கு போட்டு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நான் கொடுக்குறோம். ஓகே. அது எவ்வளோங்கிறது ஏலத்தொகை எவ்வளோ போகுதோ அதை வச்சு தான். ஒவ்வொரு மாதமும் ஏலத்தை பொறுத்து தான் தெரியும். எக்ஸாக்ட்லி. அப்போ தான் நான் கொடுக்க முடியும். டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து எக்ஸாக்ட்லி அந்த ஆக்ஷன் வந்து அமௌண்ட் வேரி ஆகும். அதனால தான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து இவ்வளோ சார்ஜ் போட்டு கொடுக்கறது. ஆனா இப்போ ஒரு சில கம்பெனிகள் வந்து சார்ட் போட்டு செய்யக்கூடிய ஃபிக்ஸட் ஆக்ஷன் மெத்தடும் பண்றாங்க. அது ஒரு சிலருக்கு உபயோகமா இருக்கு. பட் அது வந்து பெரும்பாலும் சிட்டோட ஃபார்மேட்ங்கிறது ஃபிக்ஸட் ஆக்ஷனா வராது. ஃபிக்ஸட் ஆக்ஷன் தேவையில்லை. இந்த மாதிரி கேட்குற மக்களுக்காக சில நேரம் பேசுறதுல நானே இதை புரிஞ்சிருக்கணும், தெரியாம இந்த கேள்வி கேட்டேன். ஐயோ இல்ல, சில மக்களை வந்து கேட்கும்போது சார் 2 பேருக்கு ஈஸியா இருக்கு. அதுல என்ன அட்வான்டேஜ்னா 8வது மாசம் நான் எடுத்த என் கைக்கு எவ்வளவு வரும் இவர் கணக்கு பண்ணிக்கலாம். 20 மாதம் தொடர்ந்து கட்டினா நான் கட்டின தொகை எவ்வளோ, எடுத்தது லாபமான, அவர் முன்கூட்டியே கணக்கு பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். சூப்பர். அந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக சில கம்பெனிஸ் அதிகம் நல்லது பண்றாங்க. முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து செக்யூரிட்டி கேட்குறீங்களா சார்? ஆமா கேட்குறீங்க. சிட்டுதுக்கு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நானே இல்லாதப்பட்டே வந்து சேர்றேன், எனக்கே செக்யூரிட்டி இல்லைன்னா ஒரு பதிவு பெற்ற சிட்டு நிறுவனத்துக்கு வரேன், நான் ஏன் செக்யூரிட்டி தரணும்? நாங்கள் 4 வீட்டு கண்ணாடியில் இல்லை சார், 6 வீட்டு கண்ணாடியில் இருக்கோம். 6 பக்க கண்ணாடி. அதனால பப்ளிக்லேருந்து பணம் வாங்கி அதை மாதம் எல்லாத்தையும் வாங்கி ஒருத்தர் கொடுக்குறோம். அதனால அவங்களோட பணத்துக்கு பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி அவசியமா வாங்கி பாதுகாப்பு வந்து உதவி செய்ய முடியும். உதவி சும்மா தர முடியாது. இட் இஸ் நாட் a transaction between the chit fund company and the individual. இல்ல, I am only acting as a trustee-ஆவோ ஏஜென்ட்டாவோ தான் பண்றேன். 20 பேர் என்ன நம்பி தான் பணம் கொடுக்குறீங்க, நான் மொபிலைஸ் பண்றேன்.
ஒருத்தர் சீட்டு எடுத்துடுறாரு, எடுத்தவர்கிட்ட அவருடைய ஃபியூச்சர் இன்ஸ்டால்மெண்ட்ஸை ஒழுங்காக கட்டுவாருங்கிறதுக்கான உத்தரவாதத்தை செக்யூரிட்டி மூலமாகவோ ஷூரிட்டி மூலமாக வாங்குகிறோம். ஓகே. எதுக்காகன்னா பின்னாடி எடுக்கிறவங்களுக்குலாம் சீட்டு போடுறோம் இதே மாதிரி பத்திரமா போய் சேரணுங்கிறதுக்காக, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஒவ்வொரு நபரும் சீட்டு எடுக்கும்போது அவர்கிட்ட செக்யூரிட்டி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்காதவங்களுடைய சீட்டு பத்திரமா இருக்குன்னு அர்த்தம். பணம் இந்த பாதுகாப்பு மொத்த ஏலத்தொகைக்கான அமௌண்ட்டையும் நீங்க செக்யூரிட்டி வாங்கிடுவீங்களா? ஃபியூச்சரில் எவ்வளோ கட்டணும் அதுக்கு மட்டும்தான். மொத்த ஏலத்தொகைக்கு வேண்டியதில்லை, பாக்கி அவர் இன்னும் எத்தனை மாதம் இப்போ நீங்கள் வந்து 5வது மாதம் சீட் எடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் மொத்தம் 20 மாதம் பீரியட்னா பாக்கி அந்த 15 மாதத்துக்கு உண்டானதுக்கு செக்யூரிட்டி. இதே நீங்க 10வது மாதம் எடுக்கிறீங்கன்னா பாக்கி 10 மாதத்துக்கு அது கொடுத்தா போதும், அதுக்குள்ள செக்யூரிட்டி கொடுத்தா போதும். இப்போ நான் சீட்டு ஆரம்பத்திலே சேர்ந்துட்டேன்னா ஆரம்பத்துல எடுத்த பாக்கி இருக்கிற மாசம் எல்லாத்தையும் 3வது மாதம் எடுத்தீங்கன்னா 190. அதுதான் எவ்வளோ ஃபியூச்சர் லைபிலிட்டி, அதுக்கு பேர் ஃபியூச்சர் லைபிலிட்டி. பின் மாதங்களில் நீங்கள் கட்ட வேண்டிய முழு தொகைக்குமான உத்தரவாதம் கொடுக்கணும். உத்தரவாதத்தை நம்ம கொடுத்துறோம். இப்போ வரைக்கும் சார் அந்த சீட்டு நடத்துறவங்க சில டீட்டெயில் சொல்றாங்க. அது என்ன சார், கசிரா கொசுரா? கசர் கசர் டிவிடெண்ட். இங்கிலீஷ்ல டிவிடெண்ட் அது வார்த்தையோட மாறிடுச்சு. தமிழ்ல வந்து அந்த காலம், அதாவதுங்க இந்த சீட்டு வந்து நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்டமாற்று காலத்துல ஆரம்பிச்சப்போ அப்போ உபயோகப்படுத்தின வார்த்தைகளே வந்து இன்னும் கூட நிறைய வார்த்தைகள் அதுல தொடர்ந்து. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல டாக்குமெண்ட் எழுதும் போது பாத்தீங்கன்னா பத்திரங்கள்ல, பழைய காலத்து பத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா டவுன் அப்படின்னு இப்ப குறிப்பிடுற இடத்த வந்து கஸ்பா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. கஸ்பா கஸ்பா. இப்போ அந்த இன்னும் கூட பாத்தீங்கன்னா அந்த சிட்டு டவுன்னா கஸ்பா, கஸ்பாங்கிறது பகுதியா இருக்கலாம் அவரோட அன்னைக்கு அந்த மாதிரி. அப்போ இதே மாதிரி வந்து இப்ப டிவிடெண்ட் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அந்த காலத்துல கசர்ங்கிற வார்த்தையா யூஸ் பண்ணிட்டு அது இன்னும் தமிழ் வார்த்தையா தெரியல, தமிழ் வார்த்தையா இருக்காது. வங்கிகள் பேங்க்ஸ் வந்து சீட் நடத்துதா சார்? சிட் ஃபண்ட் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லயே பேங்க் ஆஃப் பரோடா நடத்திட்டு இருந்தாங்க. ஆமா, சிட் ஃபண்ட் ஆக்ட் ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பேங்க்ஸ் have been prohibited. இப்போ கவர்மெண்ட்ல மைசூர் நடத்துறாங்க, கேரளா கவர்மெண்ட் நடத்துறாங்க. அதுக்கு வருவோம். காரணம் என்ன சார், இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், சிட் ஃபண்ட் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா சீட்டு தொழில் நடத்துகின்ற ஒரு நிறுவனம் மற்ற தொழில் ஈடுபடக்கூடாது. அப்போ பேங்க் சீட்டு நடத்திச்சுன்னா பேங்கிங் பிஸ்னஸ் விட்டுறணும், இல்லை பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணால் எதை விட்டுறணும், அதனால நிறுத்திட்டாங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் கம்பெனிஸ் சிட் ஃபண்ட் ரன் பண்ணுறாங்க. கேரளாவில் KSFன்னு ஒன்று இருக்குது, கேரளா ஸ்டேட் ஃபைனான்ஷியல் என்டர்பிரைசஸ். அது கவர்மெண்ட் கம்பெனி, கேரளா கவர்மெண்ட்டுடைய கம்பெனி, அவங்க சிட் நடத்துகிறாங்க. மைசூரில் அதே மாதிரி MSIL இருக்கு இல்லையா, அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு அடிஷனல் பிஸ்னஸ் வந்து சிட்டு நடத்துகிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டே ஒரு 2 அண்டை மாநிலங்களே அதை நடத்துதுன்னா அது எவ்வளவு தமிழ்நாட்டிலையும் வந்து நல்ல தொழில் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டிலையும் வந்து தமிழ்நாடு சிட் ஃபண்ட் கார்பரேஷன் சொல்லி ஆரம்பிச்சு நடத்துனாங்க. பின்னால நடத்த மொத்த வியாபாரமா ஒரு சிட்டு நிறுவனத்துக்கு எவ்வளவு சார்? ஒரு கம்பெனி சொல்றீங்களா, இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம்? அது மொத்த இண்டஸ்ட்ரினா எவ்வளவு சார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2500 சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கு. 2500 ரெஜிஸ்டர்ட் பதிவு as per government ரெக்கார்ட் படி. ஏவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி எடுத்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் ரூபாய் ஆவரேஜ் எடுக்க சொல்லலாம். பர் கம்பெனி பர் மந்த் பற்றக்கூடிய ஃப்ளோ. நான் ரொம்ப கம்மியான தொகை சொல்றேன். 70 லட்சம் ரூபாய்ன்னு இன்னைக்கு 2500 × 70 லட்சம் நீங்க ஆவரேஜ் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் வந்து ஒவ்வொரு மாசமும் இந்த சிட் ஃபண்ட் கம்பெனினால நிதி பரிமாற்றம் நடந்தது தமிழ்நாட்டில். அகில இந்திய அளவில் பாத்தீங்கன்னா 40,000 சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் ரெஜிஸ்டர்டு சிட் ஃபண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஃபண்ட் ஃப்ளோ கால்குலேஷன் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் 4th லார்ஜஸ்ட் பேங்க் என்ன பண்ணிட்டு இருக்கோ அதை விட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். 96,000 கோடி ஃபிகர் சொல்றாங்க. இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலம் சேர்ந்து பெரும்பாலும் சதர்ன் ஸ்டேட்ஸில் தான் இருக்கும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா தான் மேஜர். டெல்லியிலையும் பண்ணுறாங்க சார். இப்போ ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின், இப்போ நீங்களே வரீங்க, நீங்களும் நண்பர் மகேஷ், நீங்கள் சிட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஒரு ஆப்ஷன் எடுத்துங்கன்னு சொல்கிறீங்க, அதனால் என்ன பலன்? எனக்கு மனுஷன் அப்படி தானே யோசிப்பான். நிச்சயமா நீங்கள் நல்லதே சொன்னாலும் இதில் நமக்கு என்னன்னு தான் யோசிப்பான். சிட்டு ஒரு சேவிங்க்கு ஒரு முக்கியமான அடித்தளம். நீ சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட நம்ம சேமிக்கிறது அதை விட கஷ்டம். அதனால நம்ம சேமிப்புக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. அவசரத்துக்கும் மிக உதவி. நம்ம இந்த கொரோனா காலத்தில் இன்னைக்கு அவ்வளோ பேர் நம்ம சேவிங்கில் தான் இன்னைக்கு மற்ற நாடுகள் கஷ்டப்பட்ட காலத்தில் இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு சர்வை பண்ணதுக்கு நம்ம சேவிங் ஒரு
பெரிய பெரிய சக்ஸஸ். சூப்பரான ஒரு லீடு எடுத்து கொடுத்தீங்க. கோவிட் டைம்ல நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்கல்ல, எல்லாருமே இந்த சேவிங்ஸ் நிச்சயமா. பயன்படுத்தி ஆமா, நிச்சயமா. 2 ஆண்டுகள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இது. அதுல ஒரு வருஷத்தை ஈஸியா அவங்க ஆமா. பண்ணிருக்க முடியும். ஆமாம், அதில் எங்களுக்கு அரசாங்கம் நிறைய இது கொடுத்தாங்க. ஆ. எங்களுக்கு நிறைய கட்டுறதுக்கு கஸ்டமர் கட்ட டைம் எல்லாம் கொடுத்தாங்க. ஓ. ஏலத்தெல்லாம் தள்ளி வச்சுக்க பர்மிஷன் கொடுத்தாங்க. வெரி குட். அதெல்லாம் வந்து கஸ்டமருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டு, எங்களுக்கு ஒரு டைம் விட்டு வசூல் பண்ணி பார்ட்டிகளுக்கு கொடுக்கறது. அதனால எந்த சிரமமும் இல்லாமல் கோவிட் காலத்தில் நாங்கள் கம்பெனிகளும் ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்டும் நல்லா பண்ணோம், கஸ்டமருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. சூப்பர். கோவிடுக்கு அப்புறமும் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கும்ல சார்? பெரிய அவேர்னஸ். ஆல்ரெடி இருந்த கஸ்டமர் இன்னும் நிறைய போடணும்னு தோணி இருக்கும். ஆமாம். இப்போ இன்னொரு இதோட்டுன்னு இன்னொரு கேள்வி சார். ஒருத்தர் ஒரு நல்லது சொல்றாருன்னா அது நமக்கு நல்லதுன்னு தோன்றதை விட இதில் அவருக்கு என்ன நல்லதுன்னு நம்ம யோசிப்போம். உங்களோட லாபம் இதில் என்னவா இருக்கும் சார்? எங்களுக்கு கமிஷனா இதுல வந்து எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேனி எப்படி மகரந்த சேர்க்கை உபயோகமாகி ஒரு பெரிய ஒரு தயாரிப்பு உலகத்துல பொருட்கள் உண்டாகுதோ அது போல யாருமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. அந்த தேனிக்கு வந்து அதுக்கு பெனிஃபிட் வந்து தேன். கரெக்ட் தான். அந்த தேன் எடுக்கிறதுனால அந்த மலருக்கு எந்த விதமான ஒரு நஷ்டமும் கிடையாது, வலியும் கிடையாது. அது போலவே சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நாங்க ரொம்ப ரொம்ப மினிமம் இன்னைக்கு வந்து நாங்க 5 to 7% கமிஷன் ஆஃப் த டோட்டல் சிட் வேல்யூல நாங்க சார்ஜ் பண்றோம். இப்ப நீங்க கடைசி சீட்டுக்கு கூட முழு தொகை ஏன் கொடுக்கலன்னு ஒரு சிலர் சந்தேகம் கேட்கறாங்க. நீங்க முதல்ல எடுத்தோன்னா முதல் சீட்டுக்கு பூரா பணத்தையும் வாங்கிக்கிறீங்க, அதே மாதிரி கடைசி சீட்டு ஏன் எங்களுக்கு கட்டின அந்த 1 லட்சம் ரூபாய் சீட்டுனா 1 லட்சம் ரூபாய் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அதுல அந்த 1 லட்சம் ரூபாயில எங்களுடைய அந்த சர்வீஸ் சார்ஜ் கமிஷனான அந்த 5000 இருந்து 7000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கிட்டு பாக்கி 95,000 ரூபாயிலிருந்து 93,000 ரூபாய் வரைக்கும் நாங்க கொடுக்குறோம். எப்படி வந்து தேன் வந்து மகரந்த சேர்க்கைக்கு உபயோகமாகுதோ அந்த மாதிரி அந்த சப்ஸ்கிரைபர்களுடைய வளர்ச்சிக்கு நாங்க உபயோகம் பண்ணி அதுக்கு எங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் நாங்க வந்து 5 to 7%. நாங்கள் பேசிக்காக எல்லா கம்பெனியும் 5% வச்சிருக்கீங்க. இன்னைக்கு 7% வரைக்கும் கவர்மெண்ட் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் மேஜராக உள்ளது 5%. மேஜராக இருக்கிறவங்க பெருசாக பண்ணுறாங்க எல்லாருமே 5%. சரிங்க சார். இன்னொரு கேள்வி சார் இதை ஒட்டி. இப்போ சேவிங்ஸ்ன்னு பார்க்குறப்ப கோல்டு ஒரு சேவிங், மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, சார்ஸோ இப்போ ஏற்கனவே அவங்க பேசுன மாதிரி ஆர்டியில் இருக்குது, எஸ்ஐபி இருக்குது, நிறைய டைப் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குது. இவ்வளோ இருக்கிறப்ப சீட்டு அப்படிங்கிற ஒரு இதை நாங்கள் ஏன் வந்து தேர்வு பண்ணணும்? சிட்டு ஒரு கன்வென்ஷனல் அந்த காலத்துலேருந்து நம்ம இருந்து இப்போ மேட் இன் இந்தியா மோடி சொல்கிற மாதிரி நம்ம இதில் இந்தியாவில் உருவாக்கப்பட்டதில் சிட்டு ஒரு ஒரு பெரிய சிஸ்டம் சார். அது ஒன்று. இன்னைக்கு வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டு, மார்க்கெட்டு, கோல்டு எல்லாம் உலக ரேட்டை ஒட்டி சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு. இது மார்க்கெட் ரிஸ்க் கிடையாது. இது அந்த நிறுவனம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வேற பயப்படுறதுக்கு ஒன்று. சமீபத்தில் ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட் எதுவுமே கம்ப்ளைண்ட்டுக்கு வந்ததா எங்களுக்கு சமீபத்தில் எங்களுக்கு ரெக்கார்டே கிடையாது. உங்க ஃபாரம்ல எதுவுமே கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு கிடையாது. 30-40 வருஷத்துல கம்ப்ளைண்டே கிடையாது தமிழ்நாட்டில் கிடையாது சார். அப்பா இன்னொரு விஷயம் சார், இப்போ நமக்கு சேவிங்ஸ் முக்கியங்கிறது வாழ்க்கையில் ஒரு துயரமான சூழலை கடக்கிறப்ப தான் நமக்கு தெரியும். இன்னொன்று நானே சொல்கிறேன் சார், இப்போ நம்ம இவ்வளோ படிக்கிறோம் பேசுகிறோம் எல்லா இடத்துலையும், எனக்கே சிட்டை பற்றின அவேர்னஸ்ங்கிறது இப்போ நீங்கள் பேச தான் எனக்கு தெரியுது. ஹானஸ்ட்டாக நான் என்னோடய ஃபீட்பேக் சொல்கிறேன். பெருசாக இந்த அவேர்னஸ் இல்லை. இப்போ இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கிற என்ன மாதிரி ஆட்களுக்கே சிட்டை பற்றின அவேர்னஸ் இல்லைங்கிறப்ப இன்றைக்கி ஒரு ஐடி முடிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு சிட் பற்றின அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கான முயற்சியை தான் நீங்கள் எடுக்கிறீங்களா? இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் 2 அசோசியேஷன் இருக்குது சார் ஸ்ட்ராங்காக. தமிழ்நாடு சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் அசோசியேஷன் 54 ஆரம்பித்தது, இன்கார்பரேட்டட் சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் அசோசியேஷன் 63-65 ஆரம்பித்தது சார். சரி. இப்போ நாங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இப்போ பண்ணுறோம். அதில் முதல் முயற்சியாக இது கூட இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம் சார். அது மாதிரி நாங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சார். அதுவும் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஈஸியாக இன்னைக்கு பணம் வர்றது அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இன்னைக்கு பணம் போகிறது இன்னைக்கு அவ்வளோ ஈஸியாக. இன்னைக்கு ஆன்லைனில் வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ டெலிவரி பணம் நம்மளை விட்டு அது இன்னைய இளைஞர்களுக்கு அன்னைக்கு அந்த சேமிப்புக்காக அது 25,000 என்னம்னா ஒரு குறைஞ்சபட்சம் வேகமாக என்ன கூட 2 நிமிஷம் வேணும். இப்போ 2 செகண்ட் போதும், அடிச்சுட்டீங்கன்னா டிங்குன்னு ஒரு டிக்கு போகுது, டலான்னு பணம் போயிருது. கையில் டிங்குன்னு மண்டல் அடிக்கிற மாதிரி பணம் போயிருது. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. இன்னொரு பார்த்தீங்கன்னா சார், நீங்க சொல்லக்கூடிய ஆர்டி, எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர், எதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஷேர், எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர். இட் இஸ் நாட் அ சேவிங் செக்டர் கிடையாது. கரெக்ட். ரெக்கரிங் டெபாசிட் எங்களுக்கு ஈக்குவலா சேவிங்ஸ் செக்டர்ல சொல்லலாம். ஆனா
ரெக்கரிங் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு மாசம் போடலைன்னு வைங்க, ம் உங்களை யாரும் இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். பேங்க்ல வந்து ஏன் ஆர்டி கட்டல, இந்த மாசம் கட்டலன்னு உங்களை வந்து யாரும் விட்டுருவோம். உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்க 2 மாசம் கட்டலைன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் கண்டினியூங் தி ஆர்டி அண்ட் ஆல்சோ அதோட அது ட்ராப் ஆகிடும். ஆனால் சிட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னா நாங்க அன்பு தொல்லை அடிக்கடி எங்க நாங்க உங்களை இனிஷியேட் பண்ணி உங்களை சேவிங்ஸுக்கு நீங்க கடன் வாங்க, பொதுவா கடன் கொடுத்து போட்டு வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க இது அதனாலதான் அன்பு தொல்லைன்னு சொல்றேன். சேவிங்ஸுக்கு வந்து உங்களை வந்து இனிஷியேட் பண்ணி தயவுசெய்து கட்டுங்க, நீங்க இந்த பாதி கட்டிங்கன்னா உங்களுக்கு இது பெனிஃபிட், இந்த டிவிடெண்ட் உங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது, பெனிஃபிட் இருக்குதுங்கிறத உங்களை ப்ரொமோட் பண்ணி உங்களை சேவிங்ஸை வந்து உங்களுடைய சேவிங் ஹேபிட்டை வந்து நாங்க டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து சிட் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மைதான். உண்மை. நீங்க கடன் கொடுத்தவங்க சொல்றீங்க, நல்லா கடன் கொடுத்துருக்கேன் உலகத்திலேயே சார். இப்பதான் நான் சொல்றேன், யாரும் கடன் கொடுக்காம சேவிங்ஸா போடுங்கன்னு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லார்ட்டையும் சொல்றேன். ஏன்னா நம்ம பணத்தை நம்ம கடன் கொடுத்துட்டு உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் சார் நாம கடன் கொடுத்துட்டு அந்த பணம் நமக்கே வேணும்னு நம்ம கடன் கொடுத்தவன்ட்ட காரணம் சொல்லணும். உண்மைதான். இந்த மாதிரி ஒரு தேசம் இந்தியா எனக்கு தெரிஞ்ச நம்ம இல்லைங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்க, கொடுத்த காசு கொடுத்துருங்க, அவன் எதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை, அதுக்கு பேசாம சிட்டில் போட்டாவது நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறேன் நான். அவர் சொன்னது 2 பாயிண்ட் ஆட் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் பத்தி கேட்டீங்க, எங்க ஜெனரேஷன் என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்க வி ஸ்டார்டட் ஈவன் கோயிங் டு காலேஜஸ் அண்ட் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் அவங்களுக்கு பண்றோம் சிட்டுனா என்ன. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியல, அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்க தொழில் ஈடுபட்டிருக்காங்க இல்லையா, கம்பெனிஸ் இருக்கு, இவங்க வீட்டில் இருக்கிற எங்க ஜெனரேஷனை திரட்டி ஒரு குரூப்பா அவங்களுக்கு இப்போ எஜுகேட் பண்ணாங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஏன்னா பேக்கெட் மணி அவங்க பண்ணுற செலவுகள் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் எடுத்து கூட அவங்களால ஒரு சின்ன சீட்டு சேர முடியும் ரெஜிஸ்டர் கம்பெனியில் இல்லையா. சூப்பர். இன்னொரு விஷயம் சார், இப்போ எனக்கு வந்து நல்ல மனிதர் ஒருத்தர் தெரியுது, அவரோட ரெஜிஸ்டர் கம்பெனி தெரியுது, நான் சிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கம்பெனியே முடங்குற சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப எல்லாம் ஹேப்பன், எல்லாமே எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் போட்ட பணத்துக்கான பாதுகாப்புங்கிறது எங்கே இருக்குது? இதில் பெரிய ஒரு நல்ல மெக்கானிசம் என்னென்னா சார், இது ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்தந்த மாதம் வசூல் பண்ணுற பணத்தை அந்தந்த மாதம் பார்ட்டி கொடுத்துட்றோம். ஸோ ஒரு கம்பெனியால் அந்த மாதம் கொடுக்க முடியலனாலே கேஷ் ஃப்ளோவில் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உண்மையான காரணக்காக இருக்கலாம், ஒரு எடுத்தவங்க ஒரு 10 பேர் கொடுக்காமல் இருக்கலாம் இல்லையா. எகைன் ஒரு டைம் லிமிட் இருக்குது, இந்த டைமுக்குள்ளே கொடுத்துடணும், இந்த மாதம் சீட் எடுத்து எத்தனாம் தேதிக்குள்ளே கொடுக்கணும், செக்யூரிட்டி கொடுத்த உடனே கொடுத்துடணும், அதிகபட்சம் அடுத்த ஆக்ஷனுக்குள்ளே கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுக்க தவறும் போதே ஓரளவு புரிஞ்சிக்கலாம். ஜெனியூன் ரீசன்ஸ் இல்லைன்னா வெளியில் தெரிஞ்சிடும். அடுத்து நீ பாதுகாப்புன்னு சொன்னீங்க. நிஜமாகவே கம்பெனி வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு அது பேட் டெட்ஸ் ஆகிடுச்சு, வாங்க முடியல, இல்லை இவங்கள ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ தான் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி உள்ளே வராங்க. 2 பேருமே பணம் யார் அங்கே போட்டாங்களோ சீட் சேர்ந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நிர்பந்தங்கள் ஏற்படும் போது ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கம்பெனியில் பணம் போட்டேன், சீட் எடுத்து எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன குறை இருந்தாலும் போய் சொல்லலாம். அதே மாதிரி நம்மளும் நம்மகிட்ட சீட்டு எடுத்துட்டார் ஒருத்தர், செக்யூரிட்டிலாம் வாங்கி வச்சுருக்கிறோம், பணம் கட்டல நம்ம கஷ்டம் தானே, கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா. அப்போ நம்மளும் போய் அவர்கிட்ட முறையீடு செய்யலாம். அவர் கூட்டு விசாரித்து தீர்ப்பு வழங்குறாங்க. டைரெக்டாக மெக்கானிசம் இங்கேயே இருக்குது, வெளியில் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, எப்படினாலும் பணத்துக்கு பாதுகாப்பு இருக்குது 100%. அது எதுவும் நம்ம போட்ட பணம் எங்கேயும் போகாது, இருக்காது. ரெஜிஸ்டர் கம்பெனியில் பண்ணால் மோசமான சூழ்நிலை கூட ரெஜிஸ்டார் டேக் ஓவர் பண்ணி அவர் உட்காந்து வசூல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துருவார். அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு, ஆக்டில் இருக்குது. இந்த டிடிஎஸ்ங்கிற மேட்டர் இருக்குல்ல, சீட்டில் சேர்றவங்களுக்கு டிடிஎஸ் இருக்கா? இல்லை சார், கிடையாது. டிடிஎஸ் கிடையாது, சீட்டுக்கு இல்லை. ஏன்னா எங்கே வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா டிடிஎஸ் வரும், டிவிடெண்ட் கொடுத்தா டிடிஎஸ் வரும். இது 2 நாங்கள் கொடுக்குறது இல்லை. பணத்தை சேமிப்பை வாங்குறோம், அவங்ககிட்ட திருப்பி கொடுக்குறோம், அவ்வளோதானே. அதனால டிடிஎஸ் கிடையாது. நான் எதுவும் தனியாக உங்களுக்கு கொடுக்கும். ஆல்ரெடி நான் சம்பாதிக்கிற பணத்தை தானே அவ்வளோதானே டாக்ஸ் போதானே, எல்லாமே லீகல் தானே. அதில் டிடிஎஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம ஊரில் வந்து சார் அது தெரிஞ்ச மூலியமா தான் அப்ரோச் பண்றாங்க எல்லாரும். ஆமா, அது ஒண்ணு தாங்க ஃபேக்டரி. எனக்கு வந்ததுங்கறான், அவனுக்கு வந்து அடுத்த பாரு 50 பேருக்கு வரும். முக்கியம் இல்ல, இவர் சொல்றாருன்னு கொடுக்கணும். மனுஷங்களுக்கு தானே வேல்யூ பண்ணுவோம். நம்ம ஊர்ல மனுஷங்களுக்கு தான் வேல்யூ பண்ணுவோம். ஆனா சரியான வார்த்தை நீங்க சொன்னது எல்லாமே. எல்லாருக்குமே இந்த கேஒய்சின்னு நம்ம பேங்க்லேயே இல்லாத கூட பேங்க் மாதிரி கால் பண்ணி, ஹலோ சார் நான் ஸ்டேட் பேங்க்ல இருந்து பேசுறேன் சார்னா கால் வரும் எனக்கு. அந்த மாதிரி கேஒய்சி எந்த அளவுக்கு முக்கியம்? கட்டாயம் சார். கேஒய்சி கண்டிப்பா எல்லாரும் வாங்க. செக்யூரிட்டியே கேக்குறீங்க, செக்யூரிட்டியே கேட்கும்போது கேஒய்சி மேண்டேட்டரி வாங்க. எங்களுக்கு ரிசர்வ் பேங்க்கும் எங்களுக்கு கேஒய்சி கம்பல்சரியா வாங்க சொல்றாங்க. அதனால நாங்க கேஒய்சி கண்டிப்பா வாங்குறோம். வாங்கிடுறீங்க. 2 தானே, ஆதார் பேன். ஆதார் பேன்
அவ்வளோதான் சார். யாரெல்லாம் சீட்ல சேரலாம் சார்? யார்ட்டெல்லாம் பணம் இருக்கோ அவங்கலாம் சேரலாமா? அது நல்ல பாயிண்ட். அதாவது சேமிக்கணுங்கிற எண்ணம். அதாவது இன்னும் சிம்பிளா சொன்னீங்கன்னா பொருளாதார ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பண தேவைங்கிறது 2 செக்டர். ஒண்ணு வந்து ஏற்கனவே சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க, இன்னொன்னு வளரணும் அதுக்காக நிதி தேவைன்னு இருக்கிறவங்க. இந்த 2 தான். பாக்கி இந்த 2 இல்லாதவங்க சோம்பேறிங்க. அவங்கள வந்து எதுக்குமே சேர்த்த முடியும். கேட்டகரி எடுத்துக்கிறது இல்ல, போங்க. இந்த 2 பேருக்குமே சர்வ் பண்ணக்கூடியது சிட் இண்டஸ்ட்ரி. சேமிக்கவும் நீங்க செய்யலாம், கடனும் வாங்கிக்கலாம். அதனால இந்த 2 செக்டர்ல இருக்கக்கூடியவங்க 2 பேருமே வந்து உபயோகமாகக்கூடியது சிட். சூப்பர். இதை ஒட்டி இன்னொரு கேள்வி சார். இப்போ இந்த நம்ம சிட்டு மூலியமா உள்ள வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தொழில் பண்றவங்க, தொழிலதிபர்களாக வந்தவங்கலாம் இருக்காங்களா? இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. யார் யார் சார் குறிப்பிடலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஆமாம், நம்ம பேர் சொல்ல வேண்டாம். நம்ம இதில் நிறைய பேர் ஆரம்பம். இப்போ எங்கெல்லாம் நாங்கள் இப்போ கம்பெனி ஆரம்பிச்சு 78 வருஷம் ஆச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. 6/1/47. இன்னும் வெள்ளக்கார துறை போட்டிருக்காரு சிட்டு ஆரம்பத்துல. துறையே போட்டிருக்காரு எங்களுக்கு அப்படின்னு. அது மாதிரி சார் இப்போ இன்னும் எங்களுக்கு திருப்பூர்ல 120 வருஷம் சிட் ஃபண்ட்லாம் இருக்கு. அப்பா இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு சார். அதனால நிறைய பேர் சொல்ல வேண்டாம், பேர் சொல்ல. ஆனா மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துருக்காங்க. ஆமா, இன்னைக்கு மிகப்பெரிய இப்போ நாங்க இருந்துட்டு இருக்கிறது பொள்ளாச்சியில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் வல்லுநர்களா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவங்களுக்கு தியேட்டர் இருக்கு, பஸ் ஆபரேஷன் இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு தொழில்கள் இருந்தாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆரம்பிச்சது வந்து டாக்ஸி டிரைவரா டாக்ஸி வச்சு தான் ஆரம்பிச்சாங்க. அந்த முதல் டாக்ஸி வாங்குறதுக்கு எங்ககிட்ட சீட்டு போட்டு எடுத்து போனாங்க. இன்னைக்கு அதுல இருந்து இன்னைக்கு கூட அந்த டாக்ஸி வந்து அவங்க வச்சு ஆயுத பூஜைக்கு அந்த வண்டியை இன்னைக்கும் வெளியெடுத்து பூஜை போட்டு அந்த வண்டியை நிறுத்திட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் குடும்பம் 3-4 தலைமுறைக்கு முன்னால இருந்தவர் வந்து அவர் சீட்டு போட்டிருந்த அந்த பாஸ்புக்கை வச்சு அந்த அவருடைய உயில் எழுதும் போது அவருடைய அந்த வாரிசுகள்ல ஒருத்தருக்கு அந்த சீட்டு தொகை வந்து சேரத்தக்கதுங்கிற உயில் எழுதி அந்த உயில் பட்டயம், செம்பு பட்டயம், அந்த செம்பு பட்டயம் இன்னைக்கு இருக்கு பொள்ளாச்சி தாலுகால. இது போல ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் விட பாத்தீங்கன்னா 1830ல கேரளாவில் வந்து உங்களுக்கு அப்ப இருந்த கலெக்டர் வந்து அந்த அவருடைய அந்த டைரியில வந்து அப்ப அங்க அந்த இதுல மலபார் மேனுவல் அப்படிங்கிற புக்ல வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அப்ப சிட்டு நடந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. உங்களதுலயே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இல்லை கோயம்புத்தூர்ல ஒருத்தங்க இருக்காங்க சார், பெரிய தொழில பெருசா. அவங்க சொன்னாங்க, என்னைக்குமே நான் உங்களை மறக்க மாட்டேன், எங்க அம்மாவுக்கு முதல் வைரத்தோடு உங்களோட முதல் சிட்டு வாங்கி தாங்க. அந்த மாதிரி சென்டிமெண்டா உள்ளது. ஆனா வளர்ந்தவங்க மறுபடியும் சிட்டு போடுறாங்களா? போடுறாங்க, நிச்சயமா போடுறாங்கல்ல. நிறைய பேர் இருக்காங்க சார். அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும். எப்படி எங்ககிட்ட ஒருத்தர் வந்துங்க, அப்போல்லாம் நிறைய 100 மாதம் சீட்டு கூட இருந்துச்சு. பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் குறைச்சிட்டாங்க. அது சீட்டு எடுத்து ஒருத்தர் அவர் பிளாட் வாங்கி வீடு கட்டுறாரு. அந்த வீட்டுக்கே நம்ம கம்பெனி பேர் தான் வச்சிருக்கிறேன். எல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு அவங்க ஏதோ ஒரு டச் ஆயிடுறாங்க. கிராட்டிடியூட உச்சம் அது. ஏன்னா அவருக்கு எப்படி நினைக்கிறாருன்னா, மாதம் ஒரு சின்ன தொகையை சேமிச்சேன், எவ்வளோ பெரிய தொகையை என்னால் சேமிக்க முடிஞ்சது, அது சீட்டால தானே. இன்னொன்று உண்மையில சீட்டு கம்பெனி நீங்க சொல்ற மாதிரி கடன் கூட கொடுக்கல, அவர் பணத்தை தான் திருப்பி கொடுக்குறோம். இல்ல அதுக்கு சார் ஒரு சென்டிமெண்டா ஒரு விஷயம் இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி. ஒன்று சேர்றோம், அதன் மூலியமா நமக்கு ஒன்று லைஃப்ல நடக்குது, அதனால மாறுதுங்கிற அந்த உணர்வு தான், அந்த டச் தான் இந்த பாண்டிங்கான ரீசன் நினைக்கிறேன். இப்போ நீங்க 3 பேர் சொல்லுங்க. எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும். ஏகப்பட்ட ஸ்டோரிஸ். சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆரம்பிக்கிறாங்கல்ல சார், அவங்களுக்கு வந்து வெளியில எங்க ஃபாதர் சொல்லுவாரு சார், எனக்கு நான் அப்போ இண்டஸ்ட்ரிக்கு 1970க்குள்ள நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையும் போது சொல்லுவாரு, கலோக்கியில சொல்லுவார், ஒரு வீட்டுல வந்து பெண் வந்து வயசுக்கு வந்துட்டா முதல் தகவல் வந்து தாய்மாமனுக்கு போகும்னு சொல்லுவாங்க. தாய்மாமனுக்கு தெரியும் முதல்ல சீட்டு கம்பெனிக்காரனுக்கு ஏன்னா அந்த என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நிகழ்ச்சி கூட நிகழ்வு பண தேவை கொடுக்கறது சீட்டு கம்பெனி. அதுக்காக அந்த மாதிரி வந்து சொல்லுவாரு. அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி வந்து பல்வேறு தொழில்துறையில் இருக்கிறவங்களும் சிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் தெரியும். அப்போ வந்து ஒரு அட்வைசராகவும் வந்து இவங்க வந்து ஒரு ஆலோசகராகவும் நிறைய இடத்துல. சன் டிவி பேட்டியில கூட CK ரங்கநாதன் சார் வந்து சிக் ஷாம்பு ஆரம்பிக்கும் போது சீட்டு போட்டு தான் எடுத்த முதல்ல சீட்டு பணம் தான் எடுத்திருக்கேன்னு
ஒரு சன் டிவி இன்டர்வியூல கூட சார் சொல்லியிருக்காரு. பாருங்க உங்க 3 பேரோட ஜென்யூனிட்டி எப்படின்னா, இப்போ யார் பேரும் சொல்லக்கூடாதுன்ட்டு CK ரங்கநாதன் சார், ஆனா அவர் சொன்னதுனால அவரே வெளிப்படையா சொன்னது. எக்ஸாக்ட். அதை நான் பாராட்டுறேன். நீங்க சொன்னீங்க நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் கார் வாங்கினது அந்த கார் ஆயுத பூஜைக்கு வச்சு பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் இருக்காங்க சார். நான் அவனுங்களை வச்சு தான் நான் ஆயுத பூஜையை பண்ணேன். வாழ்க்கையில் இனிமேல் இந்த மாதிரி 5 பேர் நம்பவே கூடாதுரா அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில் ஒன்று இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன் சார். ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனியா நீங்கள் ஒரு பல தலைமுறைகளாக நீங்கள் நடத்திட்டு வரீங்க, பார்க்குறீங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கு உங்கள் 3 பேருக்கும், பொறுப்புலேயும் இருக்கீங்க. நீங்கள் அரசிடமிருந்து எதிர்பார்க்குற விஷயங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் இப்போ ஃபோர்மோஸ்ட் எங்கள் மைண்டில் இருக்கிறது வந்து GST. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் கொடுக்குறது நிதி சேவை தான். நிதி சேவை ஜிஎஸ்டிக்கு அப்பாற்பட்டதுன்னு அவங்களே முடிவு பண்ணி அதனால தான் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க பேங்க்குக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும். அது எங்களுக்கு வேணும்னு கேட்டுருக்குறோம். சீக்கிரமாக கிடைக்கும்னு நம்புகிறோம். ஓகே. ரெண்டாவது, இங்கே ரெகுலேட்டர் இருக்காங்களே லோக்கலில், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் நம்மளை தொழிலுடைய பாதுகாவலர்னு சொல்லலாம். ரெகுலேட்டர் நெறிப்படுத்துகிறவங்க. அன்ரிஜிஸ்டர்ட் சீட்ஸ் நம்ம பேசணும் இல்லைங்களா, அவங்கள கொஞ்சம் அதிகப்படியாக ஆக்ஷன் எடுத்து அதை குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து இன்னும் கூட நிறைய விழிப்புணர்வு தெரியாது. எது அன்ரிஜிஸ்டர்ட் ரெஜிஸ்டர்ட்னு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. எங்கேயாவது போய் பணத்தை விட்டு மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் ஒரு தடவை இந்த கோரிக்கை EOW டிபார்ட்மெண்ட் போலீஸ் கூட கொடுத்தோம். ஓகே. அப்போ எப்போ எடுக்கிறாங்கன்னா ஆக்ஷன் வந்து அவங்க போட்டு பணத்தை லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கம்பெனி ரோடில் நிற்பாங்க எல்லாரும். முன்கூட்டியே தடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது. முன்கூட்டியே தடுக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்த அளவு சாதியம் தெரியல. அவங்க சொல்றது அதுதான், மக்கள்கிட்ட தான் விழிப்புணர்வு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாருன்னு ஒரு இடத்துல பணம் போடுறேன், பணம் போயிருச்சுன்னா அது என்னோட தவறு தான். கரெக்ட், 100% நீங்க சொன்னது. அதுல பணம் போனது என்னுடைய தவறுங்கிறத விட இவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முதல்ல என் தவறுன்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த ஆள்னாலதான் எல்லாம் அந்த அளவுக்கு யாரும் நீங்க சொன்ன மாதிரி பெருசாவும் பண்ண முடியாது. பெருசா மேபி விழிப்புணர்வு தான். நீங்க சொன்ன மாதிரி உங்களோட அடுத்த ஜெனரேஷன் நீங்க காலேஜ் ஆக்டிவிட்டி, ஸ்கூல் ஆக்டிவிட்டிலாம் சொன்னீங்க. அது நிதி சார்ந்த விழிப்புணர்வு வர மாதிரி நீங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதற்காக முயற்சி எடுக்கணும். சிட் ஃபண்ட் ஆக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, சிட் ஃபண்ட் ஆக்ட் 40/82ன்னு இன்னும் சென்ட்ரல் ஆக்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரே ஆக்ட் பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு ஆக்ட் எனாக்ட் பண்ணாங்க. அதுதான் எங்களோட பைபிள் புக் மாதிரி. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே அதுதான். அது வந்து 82ல் வந்து 84ல் வந்து அந்தந்த ஸ்டேட்டு ரூல்ஸ் கவர்னிங் பாடி கொடுத்தாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பதிவுத்துறைக்கு அந்த 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 கவர்னிங் இது கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார். ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க, ரொம்ப இதுவாகவுமே இருக்காங்க. எங்களுக்கு சிட்டு ஆன்லைனில் எங்களுக்கு நிறைய இது சிஸ்டமை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். சூப்பர். ஆகஸ்ட் 19 வந்து வேர்ல்ட் சிட் ஃபண்ட்ஸ் டே. ஒவ்வொரு நாளுக்கும் அந்த ஆண்டுக்கான ஒரு நோக்கம், இலக்கு அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆண்டுக்கான உங்களுடைய இலக்கு, நோக்கம்லாம் என்ன? இது ஒரு 5-6 வருஷமாக பண்ணிட்டு வரோம். ஆக்சுவலாக அது கொஞ்சம் விசித்திரமாக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்றெல்லாம் ஃபவுண்டர்ஸ் டே அப்படிலாம் இருக்கும், பேங்க் கூட அந்த ஃபவுண்டர் டேவை கொண்டு வரோம். நாங்கள் என்ன டேட்டை வந்து சிட் ஃபண்ட்ஸ் டேவாக வச்சுருக்கிறோன்னா, இந்த சட்டம் என்னைக்கு அமல்படுத்தப்பட்டதோ அந்த தேதி தான் சிட் ஃபண்ட்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 19 டே. அது ஆக்சுவலாக அன்றைக்கி தான் அந்த சட்டம் அவங்களுக்கு வந்ததுங்க. அது இப்போ 5 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே பெரும்பாலும் நாங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இன்னும் நிறைய மக்களை போய் நம்ம சேரணும். ஓகே. அது யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இருக்கிற சீட் கட்டுறவங்க, இன்னும் கட்டாதவங்க, நிறைய பேர் போய் சேர்ந்தா இதனுடைய பலன்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வருவாங்க. இப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோன்லையும் மண்டலங்களையும் சிட்டு விழா நடத்துகிறாங்க. இந்த தடவை சென்னையில் ஒரு நாள் ஒரு கருத்தரங்கம் நடத்த போகிறோம். இப்படி மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, டெல்லி எல்லா இடத்துலையுமே அவங்களையும் சிறப்பு திட்டங்கள் வச்சுருக்காங்க. நியூஸ் பேப்பரில் ஸ்பெஷல் எடிஷன்ஸ் வரும், ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும், வெரி குட், இந்த மாதிரி பேட்டிகள் இருக்கும். வெரி குட். அந்த துறை சார்ந்த அதிகாரிகளையும் கூப்பிட்டு விழாக்களில் பங்கேற்க வைக்கிறோம். விழிப்புணர்வு தான் மிக முக்கியம் எனக்கு தெரிஞ்சு. இல்லை சார், அது வரவே 100%. ஆமாம், ரொம்ப அது சாமானியர்களாக இருந்தாலும் சரி, சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி, பொருளாதார விழிப்புணர்வுக்கு மட்டும்தான் நம்ம பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோம். மற்றபடி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப மகிழ்ச்சி சார் அவங்க 3 பேர்ட்டையும் பேசுனது. நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமாக மக்களும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தது இந்த இன்டர்வியூ வந்து. ஏன்னா பொதுவாக வந்து ஒரு சப்ஜெக்டாக பேசுகிறப்ப கொஞ்சம் ட்ரை ஆகும் எப்பயுமே. ஏன்னா இது பணத்தை பற்றி பேசினா நீங்கள் வாழ்க்கையில் ட்ரையே ஆகாது. பணம் தான் ட்ரை ஆகக்கூடாது. உண்மைதான். ஏன்னா பணங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்டோன்னா சந்தோஷத்தை கொடுக்கும். பத்திரிகையிலே எங்கேயாவது லாட்டரி சீட்டு யாருக்காவது அடித்தாலும் நமக்கு சந்தோஷமா இருக்கும், நமக்கு அடிச்சிடக்கூடாதாங்கிற மாதிரி. அதனால விஷயம் நிறைவான ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. அதுக்கு அவங்க 3 பேருக்கு நன்றி சொல்லணும். நிறைவான விஷயத்தை மக்கள் எடுத்துகிட்டு போட்டோம் பார்க்குறவங்க. மக்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன? சேமிப்பு ரொம்ப அவசியம் சார். சேமிப்பு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்யணும் சார்.
கண்டிப்பாக இளைஞர்லேருந்து அவ்வளோ பேரும் சேமிப்பாக கண்டிப்பாக செய்யணும். சேமிப்பு தான் முதல் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு வரேன், இது வந்து இண்டிஜினஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்தியாவிலேயே தோன்றிய ஒரு நிதி அமைப்பு இல்லைங்களா. இப்போ எல்லாரும் நம்ம ஃபாரின்னா ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பெரும்பாலும் அப்படி தானே போயிட்டு இருக்கு. மெடிசன் எடுத்துக்கிட்டோட இங்கிலீஷ் மெடிசன் வந்து பிரைமரி மெடிசனாகவும் நம்ம ஒரு பாரம்பரிய மருத்துவம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஆயிடுச்சு. இது ரொம்ப கொடுமை. இதுதான் ஒரிஜினல். அதே மாதிரி இங்கே தோன்றிய இந்த சீட்டு இன்னும் மேன்மேலும் வளர்ந்து எப்படி யோகா இந்தியாவில் தோன்றிய யோகா இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அரசாங்கமும் காரணம், மற்ற அமைப்புகளும் காரணம். எங்களுடைய ஆசை என்னென்னா ஒரு நாளைக்கு இன்டர்நேஷ்னல் சிட் ஃபண்ட்ஸ் டேவும் கொண்டாடணும் அருமை அப்படிங்கிறது. போங்க அட்டகாசம் சார். உங்களுடைய நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் கூடிய சீக்கிரமே வந்து ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி 28 நாடுகள் வந்து இன்னைக்கு சிட்ரு இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கு. இங்கே இந்தியாவில் வந்து சீட்டுங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோமே தவிர ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அவங்களுடைய நாட்டு மொழிப்படி ஒரு வார்த்தைகள் இருக்கு. இதை ஜென்ரலா எடுத்தீங்கன்னா ரோஸ்கா, அதாவது ரொட்டேட்டிங் சேவிங் கிரெடிட் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மா ரோஸ்காங்கிற வார்த்தையில சொல்றாங்க. அந்த ரோஸ்காங்கிறதுனுடைய பேஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா தான் வந்து உங்களுக்கு அதனுடைய தாக்கம். அந்த வகையில இந்த யாரெல்லாம் வந்து தன்னுடைய வருமானத்தினுடைய முதல் செலவா சேமிப்புன்று இருக்காங்களோ அந்த குடும்பங்கள் எல்லாமே மென்மேலும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்களை இப்ப ஏற்கனவே சொல்லிட்டு அதை எல்லாருமே அந்த சேமிப்பை உபயோகப்படுத்தி தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் வளர்த்தணுங்கிற வேண்டுதலோட என்னுடைய இதை பேசிக்கிறேன். நல்லது சார், நல்லது சார். ரொம்ப மகிழ்ச்சி கிருஷ்ணபதி சார், சிற்றரசு சார், உமாபதி சார், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க 3 பேரும் சொன்ன விஷயங்கள்ல இருந்து சீட்டு தொடர்பாக நம்ம மனசுக்குள்ளே இருந்த ரொம்ப வெகு காலமாக இருந்த நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடச்சிருக்கும். சீட்டு பணம் அப்படிங்கிறது வந்து அந்த முதலீடு, அது சேமிப்பு, நீங்கள் தொழிலில் வளர்கிறதுக்கு தகுதியான நேரத்தில் சரியான நேரத்தில் கிடைக்கிற ஒரு சரியான கடன். எல்லா விதத்துலேயும் சீட்டுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூ மூலியமாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.